பரவாயில்லையே, நம்ம ஊருக்காக இன்னைக்கு 2 டான்ஸ் இருக்கு. தம்பி நீங்க கொண்டே பார்த்தா பொம்பல் முடி வந்துட்டு இருக்கீங்க. இருங்கடா உங்களுக்கு அப்புறமேல துணியை வந்து காட்டுறேன். ஓ மை காட், என்ன ஒரு அழகு! எதுல இடிச்சேனே தெரியல. இடிச்சவனுக்கே தெரியலையா? எடுங்க, நான்லாம் இடிச்சனா கரெக்டா கண்டுவிடுவேன். அப்படியா? நீ இடிச்சடம்லாம் அப்படி ஆளா இருந்திருக்கு. அதனாலதான் அந்த மண்டையில மசிரே இல்ல. நீ தான் வச்சு நக்கி செருப்பு எடுத்து வாயிலே ஏங்க செருப்புக்கு உண்டான பெருமையை கெடுக்குறீங்க நீங்க வேற. அந்த ஆளு எதையும் இந்த கூலிச்சாமி நடந்து வரப்போ பொம்பளைன்னு எழுதி போடுங்க, அதை எடுத்து நக்கு நக்குவா மனுஷன். அண்ணன் துண்டு போட்டப்போ சொன்னா பாத்தியா, கூலிச்சாமிக்கு உங்களும் தனி இடம் இருக்குன்னு. இடம்லாம் மாத்திட்டான். தனி இடம் இருக்கு, தனி இடம். இப்ப அதுவும் கூட இல்லைங்க நீங்க வேற. அப்புறம் பாப்பா என்ன பாப்பா? அப்புறம் வாயில அதெல்லாம் இப்ப பழக்கம் இல்லங்க, உடம்புக்கு சரி. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து இடிக்கிறியா? உனக்குல அறிவு இருக்கா? அறிவு இல்லையா? சோத்த இடிக்கிறியா? சோத்த விட்டு பிய திக்கிறியா? பொம்பளை பிள்ளை தாம இடிக்கணும், ஆம்பளை பிள்ளை இடிச்சா. பொம்பளை பிள்ளையா ரோட்ல ஏதாவது பொம்பளை பிள்ளை பெத்து விட்டு வளர்த்தி விட்டு அனுப்புவாங்க. நீ பூரா இடிச்சிட்டு தெரிய, நாங்க ரோட்ல தெரிஞ்சிட்டு ரோட்ல போற எல்லா பேத்தையும் அடிக்கிற ஆள் கிடையாது. யாரு அழகா இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அடிக்க முடியும். தம்பி நீ அவசரப்பட்டு பேசிராத. என்னங்க இப்ப அழகா இருக்கேன்னு நினைச்சு நீ பேசுற டைலாக்லாம் ஓகே. காலையில பாரு என்ன அப்புறம் சொல்லுவ. இதத்தானா போய் இடிச்சேன்னு நீயே யோசிக்கிற அளவு. அப்படிலாம் யாராவது வேற நினைப்பாங்க. திடீர்னு இதை இடிச்சிட்டே நீ பாட்டுக்கு மருந்தகிறத குடிச்சிட்டேனா, திடீர்னு நான் வந்து எதையாவது அடிச்சு உன்னை காப்பாத்துற மாதிரி இருக்கும். கருப்பா இருந்தா என்னங்க, நான் வார்னிஷ் அடிச்சு வெள்ளை அடிச்சு நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இப்ப வெள்ளை அடிக்கிற வேலைக்கே போறது இல்ல. நம்ம வீடு பூரா டைல்ஸ்லயே போட்டேன். யாரும் வெள்ளை அடிக்க வேண்டாம், சென்னாம்பே அடிக்க வேண்டாம். நெசமாவா? ஆமாங்க. நீங்க டைல்ஸ் ஒட்டினா கூட பரவாயில்ல. ஏன்னா சில பேர் இடையில நான் வேணா சுண்ணாம்பு தடவை வர்றேன். இடையில என்ன நடவுற? சுண்ணாம்பு தடவுறியா? ஆமா, நீ ஒயிட் சிமெண்ட். நீ முத வாய வச்சறமோ நின்னு உட்கார முண்டை. நீ வேற ஊட கடந்துக்கிட்டு என்ன காம்பத்துக்கு காம்பல ஓடுறீங்க? இல்ல வெத்தல காம்பத்துக்கு. உனக்குலாம் அறிவு இருக்கா? அறிவு இல்லையா? பொம்பளை பிள்ளைட்ட முத பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசியா? பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் இருக்காங்க, அதுக்காக மரியாதை கொடுத்து பேசுங்க. ஆண்கள் இந்த நாட்டோட தூணுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க அதுல துரும்பு மாதிரி இருந்தா கூட பரவாயில்லைங்க, நாங்க தூணுதே. இந்த தூணுதே, ஆனா நீங்க கட்டடமானிக்க. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள்னு சொல்றீங்க, ஆனா ஆம்பளைய பூரா பொம்பளை கண்ணை குத்தி புடுதானயா போறீங்க? அப்படி கிடையாதுங்க, நாங்க காப்பாத்த தான் நினைக்கிறோம். நீங்க என்னத்த காப்பி ஆத்துற டீ ஆத்துறேன்னு எங்க காப்பி ஆத்து பாத்தில எங்க பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசணும் தங்கராஜ். எங்க ஆளு கொண்டு வந்த ரொட்டி பாக்கெட் வைக்கிற இடத்த பாத்து நான் பொம்பளையா நடந்துக்கு அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும், அச்சம் மடம் நாணம் பயிர் போட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மேடம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு 3 என்கிட்ட கிடக்கு மேடம். ஓ 3ஐ நீ கொண்டு போய் அங்க கலையரங்கத்துக்கு மேல தொங்க விடுற. நான் கொண்டு போய் நாயை கடிக்க விடுங்க. நான் நாய் கிட்ட கொடுத்தே அந்த நாயே வேணாம்னு திரும்ப என்கிட்டயே கொடுத்துருச்சு. பரவாயில்லையே, விவரமான நாயா இருக்கு. ஆனா நான் அப்படி கிடையாது, மோந்து பாத்துக்கிட்டாலும் கிடப்பேன். மோந்து ஏண்டா இது என்ன மோந்து பாக்குற இடமாடா? அது என்ன செண்டு ஃபேக்டரியா? நாசமத்து போறவங்க சில பேர் அந்த பாக்கியம் கூட இல்லாம செவனேன்னு கிடைக்காங்க. உனக்கு இப்ப அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லங்க, இப்படியே பெண்வாட ஆகாதுன்னு அம்புட்டு ஜொலி முடிக்கிறீங்க. இல்லங்க, அது நிறைய பேர் யாரோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. எவன் ஒருத்தன் பொம்பளைய பாத்துக்கிட்டே இருக்கானா அவன் கூட தப்பு செய்ய மாட்டான். இந்த பொம்பளைய பார்த்தோன்னே ஆத்தாடி பொம்பளையே எனக்கு ஆகாதுன்னு ஒதுங்கி போறவன் தான் கொள்ள ஜோலிய முடிச்சிருப்பேன். இல்லங்க, ஆனா அவங்க தான் பெருங்குண்ட நல்லவர்களா கூட இருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியுங்க, பாக்குறவங்க சொல்லணும்ங்க. அது ஒரு விஷயம் தெரியுமாங்க, மனசு ஒத்து போச்சுன்னா வாழ்க்கையில முத பிரச்சனையே இருக்காதுங்க. இங்க நிறைய விஷயம் ஒத்து போறதுனால தான் பல பிரச்சனை இல்லாம இருக்குங்க. மனசு ஒத்து போறதெல்லாம் சரி. ஒரு கோவில் இருக்குங்க, அந்த காலத்துல இருந்த கோவில். அந்த கோவிலை இடிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த கோயிலை இடிக்கணும்னு முடிவுக்கு வந்தது காரணம் என்னன்னா, பழைய கட்டடமா இருக்கு, உள்ள போய் சாமி கும்பிட்டா இடிச்சு விழுந்துருச்சுன்னா நம்மளால போய் சாமி கும்பிட முடியாதுன்னு விழா கமிட்டியார்கள் 4 தீர்மானத்தை போடுறாங்க. என்னன்னா இந்த கோயிலை இடிச்சு புதுசா கட்டணும். கட்டணுமா? நல்ல விஷயம். புதுசா கட்டணும். இந்த கோயிலை இடிச்சு கட்டினதுக்கு அப்புறம் இந்த கோயில்ல இருக்கிற இடத்துல அதோட வடிவத்திலேயே ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த அமைப்புலயே கட்டணும். 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் என்ன தெரியுமா? அந்த கோவில் அஸ்திவாரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அஸ்திவாரத்து மேலேயே புதுசா அஸ்திவாரம் போடாம அந்த அஸ்திவாரத்து மேலேயே கட்டடத்தை கோவிலை எழுப்பணும். இதெல்லாம் சரி. 4வது ஒரு தீர்மானம் போட்டாங்க பாருங்க. என்ன தீர்மானம்? இந்த பழைய கோவிலை இடிக்கும் வரை
புது கோவில் கட்ட ஆரம்பிக்க கூடாது. என்னங்க சொல்றீங்க? யோசிச்சு பாத்தீங்களா? மனசு ஒத்து போகுது. எல்லாரும் ஒத்துழைச்சுதான் எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவன் என்ன தீர்மானம் போட்டான்? பழைய கட்டட கோவிலை இடிச்சிட்டு தான் புது கோவில் அதே அஸ்திவாரத்துல போடணும். நாலாவது தீர்மானம் என்ன போட்டான்? பழைய கோயிலை இடிக்க கூடாது. பழைய கோயிலை இடிக்கிற வரைக்கும் இடிக்காம புது கோயில் கட்ட கூடாது. அதை இடிச்சா தானே இந்த புது கோயிலை கட்ட முடியும். என்னங்க புது தீர்மானமா இருக்கு? அப்ப மனசுக்குள்ள நீங்க சொல்றீங்க, வெளிய பார்க்க மனசு ஒத்து போன மாதிரி இருக்கும், ஆனா உள்ள அப்படித்தான் இருக்கும். ஒரு விஷயம் தெரியுங்களா? என்னதே பல மாசமா பல வருஷமா தங்கி கொத்தனார் கட்டடத்தை கட்டினாலும் கும்பாபிஷேகம் பண்றது எங்க இருந்து வர ஐயரா தானே இருக்காரு. யாரு? அதுபோல நீங்க கட்டடமா இருங்க. நான் கும்பாபிஷேகம் பண்ற ஐயரா வந்திருக்கேன் இன்னைக்கு. கும்பாபிஷேக ஐயரா இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. கும்பாபிஷேகத்துல இது ஊத்துவாங்கல்ல, கோமியமா தரேன் அடிச்சு ஊத்திட்டு. அது புனித நீர். பல கோவிலுக்கு சென்று புனித நீர். என்னடா இப்படி உழுகுது? அண்ணா அந்த நீர் ஊத்த போறது உங்களுக்கு இந்த நீர் வெளியேறுது. இதெல்லாம் துரு நீர். இதெல்லாம் வெளியேறாதான் பிரஷர் சுகர் எதுவும் இல்லாம இருக்கும். ஆமா, நம்மளுக்கு மட்டுமே வெளியேறுது. ஏன்? அது அது அப்போதைக்கு அப்படித்தான். பனி காலத்துல எல்லாம் ஒரு டம்ளர் அடிப்பேன், இப்ப எல்லாம் 1/4 டம்ளர் கூட வர மாட்டேங்குது. இனிமே கோடு ஓட்ட கிளாஸ் எடுத்து மில்லியன் கணக்குல சொல்லு. என்கிட்ட ஒரு செம்பு கணக்குல இருக்கு, வேணுமா? உன் செம்ப கொண்டு போய் அங்க போடியா கருமோ. உன் செம்பு துரு பிடிச்ச செம்பு. பரவாயில்லைங்க. ஒரு விஷயம், நல்லா பேசுறீங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. ஏன்னா நமக்கு உண்டான நேரம் ரொம்ப குறைவு இல்ல. எல்லாத்தையும் காலத்தக்கன வேலையை நம்ம பார்க்கணும். அதனால எது எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம்ங்க. என்னங்க? நல்லா இருக்கீங்க, ஆளு ஹோம்லி ஃபிகரா இருக்கீங்க. சரி, பட் ஒன் திங். என்ன? யூ திங். எது? பட் உங்களை நான் ஒன்னு இது பண்ணலாம் நினைக்கிறேன். எது பண்றதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க, சொல்லாம பண்ணிராதீங்க. ஏங்க? ஏன்னா எனக்கு சொல்லிட்டு பண்ற ஆளை தான் ரொம்ப பிடிக்கும், சொல்லாம பண்ணாதான் பிடிக்காது. ஓ மை காட், நிறைய பேர் அப்படித்தாங்க சொல்லாம தாங்க பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க. ஆள் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? கூடயே திரியுறீங்களோ? ஏய், ஏங்க மண்டை முடி எப்படி மணக்குது? நல்லா இருக்கு, ஒழுக்கமா உட்கார்ந்து. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, மொட்டை அடிச்சு காது குத்திட்டாங்க. அப்படியா? நீ தான் சத்தல முசலாயா? ஒழுக்கமா உட்கார்ந்து. அந்த ஆளு தான் ஆசாரி காது குத்திட்டாரு. பரவாயில்ல, இந்த ஆளு வேறதுல குத்துவேன். இப்படிப்பட்ட ஆள நம்பவே மாட்டேன். எல்லாம் முடி கிடி Dress எல்லாம் மாட்டி விட்டவேன். அப்படியா? அந்த புள்ள தலைவலி மாத்திரை கட்ட அந்த ஆளு பிரஷர் மாத்திரை எடுத்துட்டு ஓடுறான். அவனுக்கு தெரியுமா? உள்பாவட வரைக்கும் அவன் தான் கட்டி விட்டா உள்ள. யாருக்கு தெரியும்? எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன வேலை? நம்ம வேலை சலசலன்னு பாப்போங்க. ஆமா, ஏங்க வேலை சக்கட்டு பார்த்தா நம்ம வேலை சலசலன்னு ஓடிட்டு இருக்கோம். வேலையை நம்ம பார்க்கலாமா? யாருக்கு போகாதன்னு சொல்றேன். அந்த வண்டி பழைய இன்ஜின் வண்டி. அட விடுடா, விடியற வரைக்கும் இருந்து ஏங்க மண்ணு திங்க போகுது, நெருப்பு சாப்பிட போகுது. செத்த நேரம் பார்த்து அனுபவிச்சுட்டு போயிட்டேன். என்னன்னு நீ சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். அப்புறம் ஒரு ஜாமான காணோம்ன்றாத. 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாளு சேனத்தை 10 வருஷம் மதுரைக்கு என்னைக்கு வந்தோன்னா அன்னைக்கே என் ஜாமானம் காணாம போச்சுடா. நாஜமத்து போறோம். ஏமா ஜாமான காணாம போட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்த? என்ன வண்ணி தொலைய காணாம போனதே நல்லது. அப்படியே கூட தொலைஞ்சாலும் சரி, இருந்தா ஈயா முக்கியது. வேணா பின்னால ஊத்திக்க. ஒன்னு செய், உன் ஜாமான என்கிட்ட கூட பத்திரமா வச்சிருக்கேன். போல ஏற்கனவே ஒரு ஜாமான உன்கிட்ட கொடுத்து தான் அனுப்பி விட்டுட்ட, பொட்டியை வித்துட்ட, ஒழுக்கமாரு. அப்படி இல்ல, நாங்க எந்த ஜாமான பட்டாலும் அந்த பக்கமே தான் வர்றோம். நீயும் இப்போ ஜாமான கொடுத்தாலும் பொளந்து கட்டிடுவ. அப்படி இல்ல, இப்பெல்லாம் தையல் பழகி இருக்காருமா ராமதாஸ், ஒழுக்கமாரு. அப்புறம் உன்னை ஆச்சிருவேன். அப்படியா? சரி, ஓ நிலைமையை நாம் சொல்லி புரிவிக்க முடியாது. வேலையை பாப்போமா? எடுங்க மேலும் அடிங்க தாளும், இனிதான் நாடகம் ஆரம்பம். செத்தாண்டா சிவன்டே, இங்கே மோதாதரா. ஏ ராமதாஸ் மாமா, நெருக்கி ஓ மண்ட மாதிரி எனக்கு வந்துருமோ? நானும் எதிரி அடி வாங்கியிருக்கேன். என்னை இடிக்க சொல்லு, அப்படியே உட்காந்துருப்பேன். நீயே உன்னை நான் இடிச்சு நீ அப்படியே உட்காந்துருப்ப. ஏன் தள்ளி விட்டுருக்கிறியா? பெட்டி நொறுங்கி பேருன்னு சொல்ற கேளு. அந்த ஆளு இடிக்கவெல்லாம் தேவையில்லை, லேசா அப்படி வாடகை கட்டினா படுத்துக்குவார். அப்ப நீ பெட்டி நீங்க வேற சும்மா இருக்குங்க. பெட்டி வாசி கிடைக்கிற என்ன? நீ முதல்ல பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா முன்னாலே, பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே, சீப்பெடுத்து சீவி விடவா கையாலே, நான் வளையல் வாங்கி மாட்டி விடவா தன்னாலே, ராத்திரியில் அடிக்கிற நீ ஒன்னாலே, ராத்திரியில் அடிக்கிற நீ ஒன்னாலே.
தாயங்க தாளத்தை வச்சு தூக்கு என்ன முண்டுக்கல்ல தலையில இடிக்குது நீ தூக்குறதுக்கு வந்தியா இல்ல இதுல இடிக்கிறதுக்கு வந்தியா ஏதோ இருந்தாலும் ஆசையை நிறைவேற்றிட்டா மனுஷன் குளிச்சாமி நீ உனக்கு ஜாவே கிடையாதியா நீ என் கூலிச்சாமி செத்தாலும் ஆவியா வர மாட்டேன் அப்ப இனிமே உன் பேரு கூலிச்சாமி கிடையாது ஓ என்ன வேணாமாப்பா நீ உட்காந்து தூக்குன வரைக்கும் போதும் அந்த புள்ள பாவாடை விட நகட்ட முடிஞ்சாங்க முதல்ல ஆளு மண்டையும் பாரு ஆளுகளை சேர்த்தா மல்லிகைப்பூ எல்லாம் போட்டு புதைக்கலாம் பூவை போட்டு இந்த ஆளுக்கு வெறும் செருப்பு பாவாடை ஜாக்கெட்டு அதை போட்டு தான் புதைக்கணும் லாலா கட்ட சாந்தி பொண்ண போறேன்னு நான் ஏந்தி ஏற்கனவே 30,000 செலவு பண்ணிருக்க மண்டைக்கு தண்ணியை போடுவோம் ஆமா தங்கப்பாடு என்ன காரணம் என்னண்ணே 30,000 அந்த மயிரை வளர்க்கறதுக்கு அடே மண்டைக்கு 30,000 செலவு பண்ண பாம்பே போறோம்னா என்னாச்சு தம்பி முழுக்கமா உட்காரு கிளம்பிட்டாங்க 2 பேரும் ஏன் மேல வழியை திருப்பிட்டாங்க ஆத்தி தனித்தனியா சோலா பெர்ஃபார்மன்ஸ் போடுவோமா மாமா பெரிய மைக்கெல்லாம் இருக்குமா நீ மூடு கட்ட வரல முண்டை தந்தானே தானே தன்னினா தன்னினா தன தந்தானா தானனா தன்னானா தன தன்னானா அட என்னவோ என்னவோ செப்பத்தி கூமுடிச்சு சரி என்னக்கா சித்தாட்டம் எழுந்திருச்சு சொல்லக்கா புத்து பண்ணக்கா அட என்னவோ என்னவோ அட என்னவோ என்னவோ கோயில் அம்மனுக்கு சூடம் காட்டி அதை நேரி பார்த்து இங்க நினைப்பது புரியாதா 1000 வயசுக்கு மனசு இருக்கு இங்க குணம் இருக்கு அதை நினைப்பது தெரியாதா கண்ணா சொல்லு வலை இழுப்பே கையாலே அதை புடிப்பே மயிலாலே கெட்டு கிடந்தாதே என் மனத்தை கெடுதே மயிலே குயிலே ஓ செவ்வந்தி கூமுடிச்சு சொன்னாக்கா என்னக்கா நீ இன்னும் ஜாகலையாடா கடைசி ஆசை முடிஞ்சா பாலை ஊத்தி தூக்குங்கப்பா பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே சீப்பெடுத்து சீவி விடவா தன்னால நான் வளைய வாங்கி வாங்கி விடவா கையால நான் ராத்திரியில் வாடுறேடி ஒன்னால ஐயோ என்னடா போக்கஸுக்கு தூக்குதடா காலை தூக்கு இல்லைன்னா மோதிரத்தை வாங்கி குடி என்னப்பா அதுல போத ஏறுமா ஆனா ஒரு விஷயம் மதன் லேசுப்பட்ட ஆளு கிடையாது தூக்குறதுக்காக தானே சுடிதாரை போட்டு வந்திருக்க இது சுடிதார் என்னது பொம்பளை மூத்தரத்துல மட்டும் போதை இருக்குன்னு சொல்லுங்களேன் மதன் பாத்ரூம்லயே படுத்துக்கிருவியா நாயே உன் விஷயம் என்ன தர தெரியும் அதனால குத்துறன்னு சொல்லிவிட்டு குத்தாமத்தான் போறீங்களே ரசாத்தி ஏ ரசாத்தி தாலி கட்ட மேல கொட்டவனே
முன்னாட்டம் சிரிச்சா முன்னாட்டம் தனிச்சா பின்னாடி காலவாரிட்டா ஏ பட்டு கோட்டை அம்மாளே ஏ பத்து புட்டான அம்மாளே ஒத்தருவா தாரே ஒரு உதப்பு தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாயா நம்ம ஓட பக்கம் போவோம் அடிய ஓட பக்கம் போவோம் ஆசை 100 வகை வாழ்வின் 100 சுவை வா போதும் போதும் என்ன போதை தீர்ந்து வரவா மனமாதி காணலாம் பல ஜோடி கேரலாம் மனபோல் வா கொண்டாடலாம் மனபோல் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பெரு விளங்க இங்கு வாழணும் சோழவனத்தை ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் ஒண்ணு கொண்டு பக்கத்துல பொண்ணு புள்ள சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க ரொம்ப நன்றி தான் இவ்வளோ நேரம் கழிச்சு இந்த புள்ள புடி உருண்டு அரண்டு ஆடுதேன்னு கை தட்டுறீங்க ரொம்ப நன்றி நன்றி எல்லாம் தூக்க வரிச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன் இறக்கப்பட்டு கை தட்டு அப்படி கிடையல பொம்பளை புள்ள இவ்வளோ மேடையில் சிரமப்படுதே இந்த காசை வாங்கி போய் இது சீட்டு காசு கட்டணுமே நினைக்கிறாங்க உண்மையாலுமே இந்த காசை வாங்கித்தான் வீட்டுக்கு லோனு சீட்டு காசெல்லாம் கட்டுறோம் அதனால தான் ஆமாம் ஆமாம் பொம்பளை பிள்ளைய பூரா கை தட்டுது ஆம்பளைய பூரா பிடிச்சிக்கிட்டே உட்காருங்க எதை இல்லம்மா இல்லாட்டி ஓடி போயிரும்ல அதனால குஞ்சுல வேற பூமாலை ஒரு பாவையாகுமா பொன்மாலை ஒரு பாட்டு பாடுமா இதை பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க இதை யார்தான் சொன்னது பூமாலை ஒரு பாவையாகுமா கொஞ்ச நேரத்துல குடத்தோட காலி ஒன்று தெரிஞ்சு நல்ல வேலை சடக்குனுக்குறா அது கொஞ்ச நேரம் கொடுத்துருக்கோப்பா நல்ல வேலை பல்ட்டி அடித்து பார்த்து போகணும் இப்படித்தான் நம்ம பார்க்காம போகிறதுனால தான் விழுகிறது சடக்குன்னு வந்துட்டாரு சொல்லிட்டு வாப்பா எதுவா இருந்தாலும் முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா உங்க ஆள் தானே அண்ணா இப்பயாவது இதுல இருந்து எடுத்து தட்டுங்களேன் இந்த தட்டு தட்டுறதுக்கு எவ்வளவு சிரமமா போகுது சரி குளிர் காலத்துல வைக்கிற சரி வெக்க காலத்துல வச்சுக்கறாங்களே வெக்க காலத்துல உள்ள விசிறி விசிறிட்டு கிடக்குறீங்களா எடுத்து உங்க ஆம்பளை என்ன தானே ஆடுறேன் பொம்பளை புள்ளையோட போட்டி போட்டு இதுக்கு கூட தட்டலைன்னா எப்படி பூரா எல்லாம் இப்போ செய்வனை பண்ண மாதிரியே உட்காந்துருக்கீங்களே அத்தாடி முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தல கை காண வரும் ஒரு நாளா முத்துமாரி அம்மனுக்கு
பிச்சை கேட்டா கூட போட மாட்டேங்கலாட்டீங்க. மனசு லேசா என்ன மாப்பிள்ள வாசத்தை வைக்க போறியா? வாசத்தை வச்சு கோலம் போட போறேன். நீ வேணா பூசணி போ இதுல சொருக வர்றிய எதுலனாலும் சொருகு. அந்த சொருகிட்டேன் மணிக்கு என்ன பண்ணதுக்கு. அதனால நம்ம வேலையை பார்ப்போமா. பங்கு அடிச்சேண்டி பான்பீடா போட்டேண்டி சிங்கிள் டபுள் ஆச்சு சிவப்பெல்லாம் வெளுப்பாச்சு டக்கர் அடிக்கிறடி டாப்புல போகுதடி நிக்கிறனா நாளோ பக்கு நிக்கிறனா பத்தா வண்டி சிரிச்சிருக்கு. ஐயோ வேணா வேணா சிரிப்பா கொஞ்ச நாள் சிரி அழகா இருக்க சிரிவே. தெரியும் தெரியும் அந்த காலிய தெரியாதே உனக்கு. கைலி அவுத்து ஆடிட்டாப்புலன்னா அப்புறம் மிரண்டுருவேன். ஆமா அதனால எதுல விட்டேன் மொத்தமா விட வர்றீங்களே. பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா என்னைக்கும் நீதான் அடி எனக்கு கொண்டாட்டியோ என்னைக்கும் நீதான் அடி எனக்கு கொண்டாட்டி பொக்கிரிக்கு பொக்கிரி ராஜா பக்கத்துல பட்டுல ரோஜா. கடல் அடியில் அப்பா இனிமேல் பொம்பளைய பூரா இடுப்புல தூக்கிக்கிட்டு இந்த தள்ளு வண்டியில தள்ளிக்கிட்டுலாம் வரக்கூடாது. அம்புட்டு பொம்பளையாலும் இப்படி வாயில கவிக்கிட்டு வரணும். எப்படி இருக்கிற செட்டு புள்ள கீழே விழுந்துரும் முண்டு. இந்த கோழி 2 வருஷத்துக்கு முன்னாடி சேனத்தை எடுத்து போட்டு இது வேலை பார்த்துக்கிருந்துச்சு. எதுக்கு உட்கார்ந்து பாத்துக்க. ஆமா சேனா நிக்கிறங்க. காலி பூஜாச்சு. டேய் அப்புறம் அண்ணி அங்கே போய் மாடா. அது அவுட்டர் கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமட சாமி சுடலமட சாமி நீதான் பூசாரி நீதான் சுடையத்தி காமி. கோட்டையை விட்டு என்னையா கோட்டையை விட்டுங்கிற லூசு முட்டை நானும் கோட்டையை விட்டுனே சொன்னேன். நீ அதுக்கு திருவாரூருக்கு காலையில புது உன் கொட்டையை அப்படியே இப்போ பிடிச்சிட்டாலும் நல்ல மாங்கொட்டை மாதிரி இருக்கு. வந்ததுலேருந்து கோட்டை கோட்டையை விட்டு வேட்டைக்கு போவோம் சுடலமடங்காரி. எனக்கு தெரியாதுப்பா. மிருதங்க பப்புனுக்காரன் தூக்கையில மட்டும் மிருதங்கார ஒழுங்கா தானே வச்சாரு. அதையே நான் குனிஞ்சு வாய வைக்கல. சரி அவன் வாசிக்க மாட்டான். அதாவது அந்த வாசிப்புக்கு நீ தான் சரியாரு ஆளு. அந்த காலியை நினைச்சுக்கிட்டே வந்தேன். நல்லா இருக்கு. ராஜா கிளம்புடா. அப்பல சரி சரி தூக்குமா. அது ஒரு கர்நாடிக்ல ஒரு இசைமா தெரியாது. அபிநயத்தோட வச்ச நீ அந்த எண்ணத்துல இருக்க. காலேஜ்ல வாய்ஸ் பாட. அப்பறம் என்ன காலேஜ்ல அந்த படத்தை வாசிட்டாங்க. ஆமா அப்பயே டேய் நான் அடிச்சிருக்கேன் கேட்டு. நீ வாய வை நீ. இல்ல குடத்துல வை. ஐயோ அப்பா அது ஆத்தாடி பரவாயில்லாம பள்ளுப்படாம செஞ்சுட்டியே பரவாயில்ல. 3 வருஷமா உங்ககிட்ட கத்துக்கிட்டே தான் கொரோனாவில். ராமா சாமா இங்க வாங்க மாமா. என்ன இது சரியில்லை. இந்த குடத்தை தூக்கியா தூக்கி அங்கிட்டு ஊத்து.
அவன் செட்டு பள்ளி கீழே விழுந்துறான். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? செல்லக்குட்டி தெரியுதாடி? அதான் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? எங்க தெரியுதுன்னா எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க பார்ப்போம். தெரியலனா தான் நான் மறுபடியும் காட்டிகிட்டே இருக்கணும். தெரியுதுன்னா எங்க ஒரு தடவை கை தட்டுங்க. அங்க இருக்கிற ஆத்தாலாம் கை தட்டுங்க. எந்திரிங்க, கை தட்டுங்க, தட்டுங்க. ஆத்தாடி படுத்துக்கிட்டு பச்சை சேலை. நீ யாரு எத்தனை தான் காட்டுற? அவன் காலி காட்டுச்சுனால ஏன்டா சும்மா அதையே சொல்லாதீங்கடா. ஒரு மாதிரியா ஏற்கனவே எனக்கு கிருன்னு வருது. ஒரு தடவை அவன் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ தான் காட்டி தொலையேன். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மண்ணுக்குள் நீரல்ல நீரமா காற்றோ கனலோ ஏதமா வாழ்வுக்குள் வளர்ந்து பாரமா வாழ்வே வளமே மாறமா அங்க திருவடியை தொழுதேனே அங்க முருகனின்றி காமாயே சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாகமா மாரியம்மா இதெல்லாம் ஆபத்தானது. இது நம்ம செய்வோமா? நம்ம குப்பரெல்லாம் படுக்க முடியாதுங்க, சைட்டா வந்துருவோம். அதனால இரியா என்னையா நீ எல்லாம் விளங்காத வேலை வைக்கிற இரியா. ஒரு ஆம்பளையால நீ எல்லாம் எந்த ஊசி எடுக்கிற? எடுடா மாப்பிள்ள ஊசியா. என்னடா இருடா, உனக்கு நாங்க ஒரு ஊசி வச்சிருக்கோம். எனக்கு ஒரு விஷயம். என்னடா இப்பொழுது இந்த ஊசியை ஏண்டா இதை எடுத்தா உசுறு போயிருமாடா, இருக்கிற கண்ணு போயிருமாடா. இதை எடுத்து இந்த விளங்க கூலிச்சாமியை குத்துறா. எதுக்குடா? ஆத்தா உன் கோயிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு, எங்க குறைய நீ விளக்கு. ஆத்தா உன் கோவிலிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோம் மாவிளக்கு, எங்க குறைய நீ விளக்கு. அடி அலங்காரி அடி திரிசூலி இந்த ஊரை காக்கும் மாரியம்மாவே. ஆத்தாவுன் கோவிலிலே அலங்கார வாசலிலே எட்டு வந்தோம் மாவிளக்கு, எங்க குறைய நீ விளக்கு. ஏமா அந்த அவன் ஒரு ஊசி காட்டான் பாருமா. தம்பி வைங்க தம்பி, பெரிய இவர் மாதிரி எடுத்து நிற்கிறாரு. வண்டெல்லாம் ஓடிருச்சு. அதனால செய்வதை செஞ்சாலும் நம்ம செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு.
செய்வோமா? செய்யுமாமா. முறையா செஞ்சுட்டு முறையா. இப்ப இன்னொரு வரை நீ செய்யலையா? அது நடிப்பு. இப்போ வந்து ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னா நடிப்பா நான் தெரியும். உன்னை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன என்ன இந்த வெக்கைக்கு அப்படித்தான் ஜுண்டு ஒரு மாதிரி. எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஆம்பளையும் பார்த்து பேசி பழகி என்னையே தவிர அப்பா அன்னைக்கு கூலிச்சாமி டோக்கன்லாம் போட்டானே அது பொய்யா? நீ அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கணும், என்னைய தவிர என்னைய தவிர. அப்படி நீ நினைச்சாத்தே நீ பெட்டி வாசிக்க முடியும். நீங்க எல்லாம் நினைச்சுக்க வேண்டியதான் என்னைய தவிர என்னைய தவிரன்னு வரிசையா போகும் என்னைய தவிர. அப்ப 2 உயிர் நோட்டு போட்டுடலாமா? நான் 4 உயிர் நோட்டே போட்டு வச்சிருக்கேன்டா. அந்த 4 உயிர்ல ஃபர்ஸ்ட் பேர் என் பேர் தான் இருக்கு. அப்ப நீ செய்மர நோட்டு ஒண்ணு வாங்கிக்க, அதான் பிரிச்சு வளர்க்க சரியா இருக்கு. அதனாலதான் கோனார் தமிழ் உரை வச்சிருக்கேன். வச்சிரு, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஆசை என்பது மனசுல இருந்தாலும் நமக்குண்டான நேரத்தில் காதலை எடுத்து ஜெப வேண்டும். சொல்லுங்க. இதோ என்னுடைய காதல். ஏதா அந்த 3 பேர் எங்க வரீங்க? ஆமா போக மாட்டாங்க. இன்னைக்கு வீட்டில் போய் படுத்தா வெக்க அடிக்கும், வெளியே படுத்தாலும் வெட்ட வெளியே. அடுத்த 4வது ஆளு எதுக்கு ஆரஞ்சு சேலை மொட்டை போட்ட ஆத்தா எங்க போற? யார் நாடகத்தை முழுசா பார்க்காம போறாங்களோ அம்புட்டு பேத்துக்கு சூடு பிடிச்சிக்கட்டும். ஐயோப்பா அப்படி சொல்லாதம்மா, ஏற்கனவே சூடு பிடிச்ச உட்காந்துருக்காங்க. இதனுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா கண்டே மணி லேசா குனி அப்படியே வாயில வச்ச வேணா திணி வா. வேணாம், உடம்புக்கு சரியில்லை. உடம்புக்கு நீ எனக்கு தானா வந்த சந்தனம், லேசா உன்னை நான் கொஞ்சணும். அப்புறம் தான் நம்ம 2 பேரும் இத பாட்டா பாட போற. அத வசனமா சொல்ற. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே மன சம்மதமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே மனம் சம்மதமே. இது வேறாரும் படிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்களராகவே. இது வேறாரும் படிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்களராகவே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே தினம் சமதமே. வண்ண வண்ண வளைவி போட்டு வசமாக வளர்த்து போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே. கூறப்பட்டு கலங்கிடாத குசி ஏதோ அடங்கிடாத என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே. முன்ன பின்ன அறிஞ்சதில்லை, முழுசாக தெரிஞ்சதில்லை, சின்ன சின்ன தவற நீயும் பொறுத்தால வேணுமே. புத்தகத்தில் படிச்சதில்லை, புரியாம நடிச்சதில்லை, சின்ன சின்ன தவற நீயும் பொறுத்தால வேணுமே. இந்த மீனி இந்த தோணி ராணி, இந்த ராணி இந்த ராஜனோட பொருத்தமே. உன்னை தருவே தினம் சம்மதமே, யாராலும் படிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்களராகவே. முத்து நவரத்தினத்தோட முழுசான லட்சணத்தோட மெத்தையில நீயும் எனக்கு வர வேணுமே. 2 பவளத்தோட முன்வாயில் அதரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே. சொல்லி சொல்லி கொண்டையிலாட குளிர் பார்வை வண்டுகளாட கொஞ்சம் கொஞ்சம் நீயும் எனக்கு பொறுத்தால வேணுமே. கொத்து மல்லி கொண்டையிலாட குளிர் பார்வை வண்டுகளாட மெத்தையில நீயும் எனக்கு பொறுத்தாச வேணும். இந்த ராசா சின்ன ரோசா ராசா, இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே. வந்த சந்தனமே உன்னை தழுவே தினம் சம்மதமே, யாராலும் படிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்களராகமே.
வந்துருச்சா? உனக்கு வந்துருச்சுன்னு நான் மாங்குட்டு பண்ணுனே. வரலைனாலும் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீ ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல. அப்படி இல்லைங்க, நான் வந்துருச்சுன்ற நினைப்பிலேயே காலத்தை அப்பதான் வந்துருச்சுன்னு சொன்னதை நம்பி நீ அடுத்தடுத்து நோங்குவ. சரித்தே. குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, குங்கும பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமை உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே ராஜா, போக்கிரி ராஜா போதுமே ராஜா, பொம்பளை கிட்ட ஜம்பமா வந்து ஒம்புகள் பண்ணாலே. முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்காக பால் குடத்திற்கு உபயம் செய்தவர்கள் பெயர் வருமாறு. அவர்கள் யாராவது இருந்தால் பொன்னாடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாளைக்கு மாப்பிள்ளை முத்துராமலிங்க நடத்தினால் பொன்னாடை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நேரம் இல்லை. பால் குடம் பால் அன்பளிப்பு வானா முத்துப்பாண்டி, யுகப்பிரியா கொத்தனார். துண்டு அன்பளிப்பு மூவண்ணா மணிகண்டன், கேமலாதா. மாலை அன்பளிப்பு சேனா திருக்கண்ணன், ஏ புனவாசல். கரகாட்டம் அன்பளிப்பு திருமுருகன், BA உமாதேவி, CRPF புனவாசல். சூனா ராஜகுமார், பாயில் ஸ்ரீ ராம்நாடு, தீனா விரதசாரணி, இருப்பு சென்னை, மூனா குருவம்பாள் கிடாத்திருக்கை, பாவண்ணா கந்தசாமி கொண்டுலாவி, ஈனா முனியசாமி முனியம்மாள் மேல கொண்டுலாவி, ஆனாப்பானா முனியசாமி காளீஸ்வரி கிடாத்திருக்கை, எஸ் ராசேஸ்வரன் இருப்பு மலேசியா, SP கோட்டை ரித்தீஷ்குமார், கானா மாரிமுத்து ஊரக வளர்ச்சித்துறை கிடாத்திருக்கை. இவர்கள் சார்பாக பால் குடத்திற்கு அன்பளிப்பு வழங்கியிருக்கின்றார்கள். இப்பொழுது நேரம் இல்லாத நேரத்தினால் நாளைக்கு மாப்பிள்ளை முத்துராமலிங்கிட்ட துண்டுகளை வாங்கிக்கங்க.